சின்ன பையனாடி நான் தான் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைய கொடுமைப்பட்டு கொள்ளிருக்காங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அமானுஷ்யமான இடத்துக்கு வந்திருக்கோம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு. பார்க்கு தான் ஒரு அமானுஷ்யமான இடம் சுற்றி இருக்கிறது. மிச்சதான் இவர் சொல்லுவார். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விளையாண்டுருந்தவங்க வந்து சின்ன குழந்தைங்கலாம் வந்து விளாடுவாங்க. அப்போ வந்து இந்த பார்க் வந்து அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் வந்து ரொம்ப இந்த பார்க்கில் வந்து ரொம்ப அமானுஷமான இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. விளையாட வந்தவங்க எல்லாம் வந்து இங்கே யாரும் நடந்து போகிற மாதிரியும் இங்கே யாரும் அழுகிற மாதிரி சவுண்ட்லாம் கேட்டுருக்கு. அதை பார்த்து மக்கள் எல்லாம் பயந்துட்டு இந்த பார்க்கை வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இது வந்து அபார்டனான பார்க்காக மாறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வந்து நல்லா ஆள் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கனால எங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லை. நாங்களே கொஞ்சம் பயந்து எடுத்துகிட்டு இருக்கோம். என்ன சொல்லுவாங்கன்ட்டு வாங்க ஏதோ சொன்னாங்க பேசிக்கலாம், பார்த்து பண்ணிக்கலாம். வாங்க அதிகம் காமிக்கலாம், ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா ஏதாவது சவுண்டு கொடுக்க முடியுமா உங்களால்? வீடியோ எடுத்து நீ வாடா டக்குனு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஓடலாம் யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி வாடா. அங்கேயாண்டா போய் நிற்கிறேன். பாத்ரூமே சேர்த்து எடுத்தீங்கன்னா யாராவது இருந்தீங்கன்னா வந்து ஏதாவது உங்களால் பண்ண முடியுமா? இந்தியா வேறு ஏதாவது இருக்குங்க. ஆளுங்க வந்து நடமாட்டம் ஆளுங்க நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கனால வந்து எல்லாம் அப்படி தான் தெரியும் நமக்கு. அதனால் வந்து எதுவும் கரெக்டாக எனக்கு கணிக்க முடியல. என்னால் திரும்பி இங்கேயோட அங்கு இந்த இடத்துல வந்து ஒரு எட்டு பத்து பில்டிங் தெரியுதா? இந்த பில்டிங் தெரியுதாடா? சின்ன பையனா இருந்தா இந்த இடத்துல தான்டா இந்த கேப் இருப்பார், அந்த ஜன்னல் கேப்பு. அந்த இடத்துல இருந்து எட்டி பார்த்துட்டு இங்கே வந்தான். இங்கே வந்து நின்று அப்படியே சல்லன்னு போயிடுச்சு. எனக்கே தெரியல. இப்போ நீங்கள் அந்த மாடியில் யாராவது இருந்தீங்களா? மாடியில் யாராவது இருந்தீங்கன்னா திரும்பி அந்த நோக்கா வந்து திரும்பி வந்து எங்களை பார்க்க முடியுமா? கிளாஸ் ஆஃப் பண்ணோம்னா நீங்கள் வந்து பார்ப்பீங்களா? சரி, நீங்கள் அந்த வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வந்து எங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் பேச முடியுமா உங்களால்? ஏன் இங்கே பயந்துட்டு நிற்கிறீங்க? உங்களை என்ன பண்ணாங்க? என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். நாங்கள் அந்த பிரச்சனைலேருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம். ஆளுங்க நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குது. ஆளுங்க அதனால் அந்த லைட்
எல்லாம் சரக்கு அடிச்சு போட்டிருப்பாங்களாட்டுருக்கு. எல்லாம் இங்கே வந்து நிறைய குடிக்கிற ஆளுங்க வருவாங்களாட்டுருக்கு. எப்படின்னு தெரியவே இல்லை. பாருங்க எவ்வளோ பாட்டில் இதெல்லாம் இருக்கும். சரி வாங்க இப்போ ப்ளீஸ் உங்களுக்கு என்னன்னு சொல்லி நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம்ல. இந்த ஸ்கூல் வந்து யாரோ படிச்சிருப்பாங்க, அந்த குழந்தை படிக்காம இங்கே இருந்துருக்கோம். நீங்கள் இந்த ஸ்கூலில் தான் படிச்சீங்களா? இந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா கதவை மட்டும் கட்டுங்க. இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏதாவது ஒரு கதவை, இந்த பாத்ரூம் கதவை இல்லைன்னா ஏதாவது ஒரு கதவை மட்டும் தமிழ் கட்டுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆட்டுங்க. சரி நம்ம இப்போ அந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். மணி எத்தனை ஆச்சு? டைம் 7:45. 7:45 ஆகிடுச்சு. சரி அந்த ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் டைமுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசி பார்க்கலாம். அப்போ இல்லைன்னா நம்ம டைமாகிடுச்சு வீட்டுக்கு வந்தாங்க. இந்த ஸ்கூலில் படித்தவங்க மட்டும் தெரிஞ்சுது, அந்த குழந்தை பேர் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு போகுது. என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் டீச்சருக்கு பார்க்குறோம் ப்ளீஸ். எங்கண்டா எங்களுக்கு ஏதாவது சரி இந்த ஆப் மூலியமாவது எங்ககிட்ட பேசணும். லவ் பண்ணுறேன் சார். சவுண்டு வச்சுருக்கியா? ஸ்டார்ட் பண்ணியா? சரி நீங்கள் இங்கே வந்து சரி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். நான் பேச வேண்டியது வந்து அந்த சின்ன குழந்தைகிட்ட. சரி நீங்கள் இங்கே வந்து அந்த குழந்தை இப்போ நீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேண்டாம் அவங்க போனாலும் அங்கே போகும்போது வந்து இவங்க எட்டி பார்க்கறதுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஓடிட்டாங்க. டக்குன்னு சடனாக போயிடுச்சு. அது போனதுக்கப்புறம் தான் இவன் போய் பார்த்துட்டு அங்கே இல்லைன்னு வந்தான். அதுக்கப்புறம் இவன் போய் பார்த்துட்டு இப்போ சவுண்டு இல்லை. ப்ளீஸ் எங்கள் முன்னாடி வாங்க. பார்க்க சின்ன பையனாட்டே இருக்கு. நீங்கள் வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தி கொள்ளியிருக்காங்க. ஆனால் எத்தனை ரெண்டாவே இருக்கும். ஒன்று ஹைட்டு, ஒன்று குட்டை. ஹைட்டாக இருக்கிறது என்னன்னு தெரியல எனக்கு. கன்ஃபார்மாக இது இருக்குது. ஆன் பண்ணி அது திரும்பி ஆப் ஆன் பண்ணி இங்கேருந்து பேசி பார்க்கலாம். எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்கே போய் அந்த இடத்துல போய் என்ன இருக்குது அப்படிங்கிறது கேப்சர் பண்ணிட்டு கிளம்பலாம். சரியா? நாங்கள் இங்கே தான் அப்படியே பார்த்தோம். அவங்க வந்து ஏதோ நடமாட்டையோ ஓடின மாதிரி இருந்தது. வந்து எங்களுக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு வந்து போய் பார்த்தோம். திரும்பி ஒரு செகண்ட் வர முடியுமா? நாங்கள் பார்த்தது ரொம்ப சந்தோஷம்.
வெளியில் வந்துருக்கோம் கைஸ். இப்போ வந்து நாங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு அதனால் வந்து காசுறாங்க நாங்கள் இப்போ கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.